இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது இறந்துட்டாக்கா, நீங்கள் கவலைப்பட்டு அழுவுறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பட்னர் சொல்லுவார். நீ அம்மாவனுடைய வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அப்போ ஒரு தடவை இறந்துடுறீங்க. அப்போ குழந்தை பருவம். அப்போ குழந்தை பருவம் மாறி தவழ்கிற போது நீங்கள் அப்போ அது ஒரு பருவம். அந்த பருவத்தை இழந்துட்டீங்க. அதுக்கு பிறகு தவழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தவழ்கிற பருவம் இறந்து விட்டது. அதுக்கப்புறம் நடக்கிறாங்க. பிறகு அது அப்படியே நடந்து பிறகு நம்ம இளைஞர் பருவம் அடைகிறாங்க. அப்போ ஒரு தடவை அந்த குழந்தை பருவம் போயிடுது. அப்போது இளைஞராகிறாங்க. பிறகு முதியோர் ஆகிறாங்க. அப்போ முதியோர் ஆகிறப்போ அந்த இளமை பருவம் போயிடுது. அப்போ ஒவ்வொரு முறையும் நீ இறந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ மற்றவர்களுக்காக இருந்தவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறாய். அட பாவியே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு.